மணி யோசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயாப்படி அங்கே முழங்குது சந்தனப்பூ பன்னீர் எங்கே மணக்குது சந்தனப்பூ பன்னீர் எங்கே மணக்குது சாமி தோப்பு ஐயாவி மேலே மணக்குது சங்கு மணி யோசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயாப்படி அங்கே முழங்குது அடியாத அதிசயங்கள் எங்கே நடக்குது விளையாடும் அம்பலப்படி அங்கே நடக்குது பூவாட பொன்னாரம் எங்கே மணக்குது பூவாழ பொன்னாரம் எங்கே மணக்குது பூபதி வைகுண்டம் மேலே மணக்குது சங்கு மணி யோசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயாப்படி அங்கே முழங்குது ரோசாப்பூ எங்கே மணக்குது நாடாளும் வைகுண்ட மேலே மணக்குது நீராத பிணி நோயும் எங்கே பறக்குது தீராத பிணி நோயும் எங்கே பறக்குது திருநாம போட்டாலே திசமாறி ஓடுது சங்கு மணி யோசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயாப்படி அங்கே முழங்குது இந்த மாதிரி எங்கே இருக்குது தாராளும் முட்டபதி அங்கே இருக்குது அகில தீரத்து படம் எங்கே மணக்குது அகில தீரத்து மலை எங்கே மணக்குது அழகான தாமரை படி எங்கே மணக்குது சங்கு மணி யோசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயாப்படி அங்கே முழங்குது பாடல் எங்கே தீரக்குது அழகான அரசபதி அங்கே பிறக்குது அன்பு கொடி கடியடிக்க எங்கே பறக்குது அன்பு கொடி பலியடிக்க எங்கே பறக்குது அன்புபடி வாழ்வெஞ்சில் உள்ளே பறக்குது சங்கு மணி யோசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயாப்படி அங்கே முழங்குது வாகிப்படி எங்கே இருக்குது வன்னிமர சோலையது அங்கே இருக்குது திருநாடு எங்கே நடக்குது நித்தம் திருநாடு எங்கே நடக்குது சாமி தோப்பு அங்கே நடக்குது சங்கு மணி யோசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயாப்படி அங்கே முழங்குது மணி யோசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயாப்படி அங்கே முழங்குது சந்தனப்பூ பன்னீர் எங்கே மணக்குது சாமி தோப்பு ஐயாவி மேலே மணக்குது சங்கு மணி யோசை எங்கே முழங்குது சாமி தோப்பு ஐயாப்படி அங்கே முழங்குது வரம்பூர் எல்லாரும் பார்க்கிறோம் வாகனம் போதும் ஒரு நாம மாதிரி ஒரு ஜோதியை தான் வைத்திருக்கிறோம். இதுலயா கடவுள் இருக்காருன்னா ரூப வழிபாடு, ஒரு உருவத்தை காட்டக்கூடிய வழிபாடா இங்க சொல்லல. ஏன் காரணம் என்ன? உரிமை இல்ல. அப்ப அவர் இருந்தாரு, நடந்தாரு, தவம் இருந்தார். அப்ப யாரு? அவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தங்கதாக
ஐயோ கரும்பனூர் ஐயாவை அப்படியே பார்த்துட்டு வேலா தெரியுதுன்னா வேலைதான். நாராயணான்னு பாரு நாராயணன் தான், அல்லான்னு பார்த்தா அல்லா, பரம்பிதான்னு பார்த்தா மாற்றமே கிடையாது. அவரை தேடு, அவர் மூலமா என்ன தேட, என் மூலமா அவரை கரும்பூர் வைன்றாங்கன்னு சொல்றேன். அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு நிச்சயம் பாராயணம் பண்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயாவுடைய ஏகலத்திற்கு வாசிக்கும் நல்லா இருக்கு. அங்க இருக்கிற ஏகப்பட்ட பதிவுடைய பண்டாரங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்க யார்? வாதாடி உடனே எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன ஏஜெண்டா ஐயாவுக்கு வைக்கல எல்லாம் தேவையில்லை. ஆமா நீங்களே நம்ம என்னைக்கு பண்ணிக்கிட்டா அதான் கேட்டாங்க. நம்ம எப்படி இருக்கும்? ஒழுங்கா அகில திருட்டு வீட்டுல இல்லை, ஏதோ வீட்டுல சாமியை கும்பிடுவோம். வருஷத்துல நடத்து திருவிழாக்கு போவோம். அன்னைக்கு அண்ணன் கிடைச்சோம். ஆமா அந்த பெரிய பாத்திரத்தை எழுதி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். 2 நாள் பட்டாவை சாப்பிடலாம். இப்படிதான் நினைப்போம். அதுதான் கிடைக்கும். வேற என்னைக்கா கும்பிடுறோமா? கிடையாது. அப்போ உடனே நம்ம சொல்லுவோம், இதுக்கெல்லாம் ஏஜென்ட் தேவையில்லை மக்களே, நீங்களே மண்டி அவங்க கும்பிடாத தானே நான் சத்தம் போடுறேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பஞ்சாயத்து நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஊர் நல்லா இருக்கணும். உடனே ஐயா சொன்னார், வாதாடி ஆண்டவர் நாராயணன் அவ்வளவு அற்புதமானவர். அதனாலதான் உங்களுக்காக வாதாடுங்க. ஒரு 3 மணி நேரம் இதுல உட்கார்ந்தாலாவது உங்க கஷ்டம் தீராதா? அது எப்படி கட்சி கேட்டா தீர்மா தீரும். நம்பாத பயிர்களுக்கு ஒண்ணுமே ஆனா நம்புறதுக்கு நடக்கும். எந்த அருளிசை வழிபாட்டுல கலந்துகிட்ட ஐயாவுடைய பதிக்கு போன ஐயாவுடைய பதில வழிபாடு கேட்டா, கிரியாடு யோசிப்பு கேட்டா கண்டிப்பாக உங்களுடைய பணி மாறும். ஐயா உண்டு ஐயா சொன்னா இல்லையா? கிளம்பியாச்சா? ஐயா மகா கிளம்பியாச்சா? சீதாம் ப்ளீஸ் சீதாம். அது உரங்கல் இல்லையா? வேலைகள் பிள்ளை சாக்கு கடம்பங்களமா சும்மா கிடைக்க மாட்டேங்குது. கேட்டு ரொம்ப நாளாச்சா? நாங்க வந்தே 11 வருஷத்துக்கு மேல நீ ஏதோ ஏதோ கரும்பூர் ஐயா வாகன சிற்ப கூட எழுந்தமைக்காக ஐயாவுடைய அருளோடு இந்த இடத்துல 11 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பாக்கியம் ஐயா தந்திருக்கிறார். ஐயா உண்டு ஐயா. ஆமா அவங்க நல்லா இருந்தா நம்ம நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறது எல்லாரும் ஆண்டவன் வேண்டுங்க மக்கா. ஆமா கடம்பகுளத்துக்கு முன்னாடியே வேற ஊரெல்லாம் இருக்கு. Oh
கரும்புலூர் ஐயாவுடைய அரசாளும்படி இன்னும் ஓரிரு மாதங்களில் புதிய பாடல் ஒன்று ஐயா தர இருக்கிறார். நேற்று அதுக்கு ஒரு 3 பல்லவி, ஒரு பல்லவி 2 சரணம் நேற்று எழுதப்பட்டு விட்டது. கண்டிப்பாக அவரு வாரம் செய்து சிறப்பு கொடுத்தாருன்னா நம்ம பாட்டு பாடி உலகம் முழுக்க சொல்லி கரும்பூர் ஐயாவுடைய திருப்பதிக்கு ஒரு அழகு பாடல் கூடிய விரைவிலே வரை இருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு தேவைப்படுதான். ஐயா சீக்கிரம் கூட்டிட்டு போய் நான் பேரப்படாது இல்லையா, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருவோம். எங்க எல்லாம் பாடணும் அத்தனையும் பாடி போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நம்ம நிறைய பதி இருக்கிறது, ஏகப்பட்ட பதி இருக்கு. பதியை பத்தி பாடல என்ன கூப்பிடுறதே கிடையாது. இவங்க சொன்னாங்களே அங்கேயே என்ன கூப்பிடுறதே கிடையாது. என்ன அதுக்கு முன்னால எல்லாரும் கொடிப்பட்டது கொடிக்கை இருக்குன்னு எல்லாரும் காசு கொடுப்பாங்களாம், எனக்கு தெரியாது. அந்த ஊர்ல சொன்னாங்க இப்படி நாங்க கொடிப்பட்டம் கொண்டு போறோம். அப்படியா, இதை எப்படி கொண்டு போவீங்க? அது பஸ்ல போவோம்யா, நடந்து போவோம், ஊர்வலமா போவோம் அப்படின்னு அந்த ஊர் மக்களை கூட்டி பேசி அவர்கள் நடைபாதையாட்டு போற உடனே நானும் ஒரு பாட்டை பாடித்தேன். அவ்வளவுதான். இப்ப அந்த ஊர்வலம் தோண்டி வந்த ஊர்வலத்தை திசை திருப்பி முன்னெல்லாம் அவங்க கொடிப்பட்டத்தோட வருவாங்க, ஒரு பதிக்குள்ள கொண்டு அப்படி வைப்பாங்க, அங்க தர்மம் நடக்கும். அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு ஐயா உண்டியான்னு கூப்பிட்டு போவாங்க. எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா கடைசியில இப்போ ஒரு பெரியவர் என்ன பண்ணிட்டாரா, எல்லா பதிகளும் போதாது, அது தீட்டு போட்டுரும். அப்ப ஐயா பதி தீட்டா, போற பதியெல்லாம் தீட்டா. சொல்லுங்க சாமி கும்பிட்டு ஒரு கொடிப்பட்டம் போகுதுன்னா அத்தனை பதி மக்கள் கும்பிட்டு போறதுன்னா எவ்வளவு சிறப்பு. அதை போய் ஒவ்வொரு பதிக்குள்ள போனா அது தீட்டுப்பட்டதுக்கு சமன்னு ஒரு மனிதன் சொல்லுகிறான். அது எவ்வளவு ஒரு இழிந்த நிலையாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஊருலமே இப்ப கசகசப்பா போயிட்டு நீங்க தான் ஞாபகத்தை சரி என்ன செய்யறது, கேட்டா கொடுக்கலன்னா என்ன செய்யறது, இவன் கச்சேரிக்கு போனா ஒண்ணும் பாட மாட்டான்னு சொல்லி ஏசிட்டு போக கூடாது. நீ இப்ப யார் வேணும் சாபத்துக்கு உங்க மாதிரி சாபத்தை தீர்க்க முடியாது. ஐயா
சிங்காரே எனக்கும் நீ மனம் கொடுத்து மாறாரே வாராரே ஹவுஸ் வந்து சாந்தோரே காக்காரே கக்காரே நினைச்சா கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஏன்னா அந்த ஊர் பேர் இந்த பாட்டை வச்சு எத்தனை இடத்துக்கு தெரியும். ஆனா கடைசியில் இந்த ஊரத்தையே இப்போ வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் தனி மனிதன் துதிக்குள்ளே மாட்டிக்கொண்டு கிடக்கு. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அதனால்தான் நீங்க எல்லாம் கேட்டோம் அந்த நாளெல்லாம் ஞாபகத்துக்கு நீங்க ரசிக்கிறீங்க. அது போதும், அவ்வளவுதான். ஆண்டவன் ஏதாவது கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கப்படாது. எதையும் எதிர்பார்க்காம போயிட்டே இருக்கு. என்ன செய்ய, ஒரு சின்ன 2 பேர் கட்ட போட்டு அப்படி முன்னெல்லாம் வைப்பாங்க. வந்திகளா ஊத்து பார்க்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சங்கட ஆடுனா நம்ம ஆளு விஷயம் அடிப்போம். ஆமா, 1 லட்சம் ரூபா கொடுப்பான். ஆட்ட வைத்த கூட்டம் கம்மன் இருக்கு. அப்ப ஐயா சொன்னார்ல, சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம். உடனே நம்ம கட்சியில அதெல்லாம் ஐயா நிச்சயத்தபடி நடந்துகிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. ஆனால் நாம பாட்டை கேட்டு கையை தட்டுறதோட நிற்கப்படாது. எப்படி இருக்கணும் அதை உருட்டா நினைக்கணும். இன்னைக்கு கையை கட்டிட்டு ஊட்டுட்டு போய் நம்ம சாமி கும்பிடணும், தினந்தோறும் கும்பிடணும், ஐயாட்ட கேட்கணும். கேட்கறீங்களா? கேட்டது கிடைக்கும். இனிமேல கரம்பூர் ஒரு 10 கூட்டமா வரும். ஒரு கைத்தட்ட ஒரு கையில மணி கயரம், ஒரு கையில சங்கு வச்சு நம்ம தான் அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஒரு சில இருக்காது. 2 பையமா இருப்பாங்க, 2 படம் மட்டும் இருந்தா 2 பேர் இருப்பாங்க.
நிலம் அப்படி ஆயிப்போச்சு. ஆனா வழிபாடு அப்படி ஆயிப்போச்சு. எப்படின்னா முதல்ல ஐயா மட்டும் வைப்பான், சிவை மாதிரி இருக்கும், ஒரு வழிவாசல் வச்சிருந்தாங்க. கதை போச்சு. ஒரு இடத்துல நான் தான் பதிவு வச்சு கொடுத்துட்டு வந்தேன். ஒரு 6 மாசம் கழிச்சு அங்க போனா ஒரு நாக்க நிட்டு ஒரு சில ஆடுன்னு நிற்கு. இது என்ன அம்மா பத்திரகாளி வடக்காசல் இப்படி செலியா வைப்பாங்க. அது வைக்கணும்யா. அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. நல்லா போச்சு. எங்க கிட்ட எல்லாம் அம்மா சொல்லவே இல்லையே, உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். கூட ஒரு 6 மாசம் கழிச்சு போனேன். இந்த பக்கம் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை ஜம்முன்னு. அப்ப அது ஐயா, இது சின்ன ஐயா, அது பெரிய ஐயா. அத போதும் ஐயா. நம்ம வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு பத்தியா மக்கா? வழிபாடெல்லாம் எங்கேயோ போயிட்டு எப்படியோ போற காரணம் என்ன? ஒரு தலைமை, ஒரு அதற்கு செயல்படுகிற செயல் இல்லாமல் போறதுனால மக்களுடைய மனங்களை ஈர்ப்பதற்காக எப்படியோ இந்த வழிபாட்டுக்கள் மாறி போயிட்டு இருக்கிறது. இல்லை ஐயா சொன்னது நடக்காம போகல. இன்னைக்கு நடப்பதெல்லாம் ஐயா அண்ணனுக்கு தம்பி பகை, அன்னையருக்கு பிள்ளை பகை. அம்மா சொல்ல பிள்ளை கேக்குதா? அம்மா கேக்குதா? இத்துண்டே கேட்க மாட்டாங்க. அப்ப இத்துண்டு இப்படி கேட்கும். பறிக்கு நான் நாம விட போறேன். அப்போ ஒரு குழந்தை பிள்ளைக்கு ஒரு அம்மா பிள்ளை குழந்தை கம்மிட்டே இருக்கு. என்ன பார்த்தா இவ்வளவு தூரம் செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது 1.5 அடி உயரம் இல்லை, அது கையில 1.5 அடி உயரத்துக்கு ஒரு செல்போன். என்னம்மா கொடுத்துருக்கேன்? இப்ப அதை கொடுத்தாதான் பிள்ளைய சும்மா இருக்கு. அதோட தூக்கி கிணத்துல போடு. பிள்ளைய ஒழுங்கு வளர்க்கறது இல்லைன்னா நீ என்ன தாய்? நீ என்ன தாய்? அன்னைக்கு 15 பேர் வளர்க்கலையா? தானே இன்னைக்கு செல்போனை பார்த்து அந்த அப்படியே பாக்குற பாருங்க. சிண்டாளா பிள்ளை பெத்தவனுக்குலாம் தெரியும். அதுக்கு இன்னும் அந்த விஷத்தை விட இந்த விஷயம் மோசமாச்சே. நாகரீக
உறவு இருக்கா? உறவோட தானே கல்யாணம் நடக்கு. வாழை மசம் பூசி பெரியவங்க எல்லாம் பேசி வாராயின் தோழி வாராயோ மனமேலை கொண்டு மலரை வாராயோ தோழி வாராயோ தாலியை கட்டி அங்க அனுப்பி பணமகளே மணமகளே காலை எடுத்து வைத்து உடனிருக்கும் குலமகளே தமிழ் தோழி வாசத்திருந்து வைக்கும் மாமியார் தீப்பெட்டி கொடுப்பான். அவ தீப்பெட்டி கொடுக்கும்போது பார்த்துதான் மாமியா நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி நான் தான். நீ ஏதாவது மாட்டேன்னு வை, இன்னைக்கு உன் கையில கொடுக்குற தீப்பெட்டி கொலி கொலி. அவ ஏத்தும் போதே பாப்பா ஏத்த நினைக்கிறியா? இது உனக்கு வீட்டுக்கு விளக்கு வைக்கல, குடும்பத்தோட ஏதாவது ஏத்தனன்னு வை, உனக்கு சேர்த்து ஏத்து. இவ்வளவு சொல்லுங்க. கல்யாணத்தை அன்னைக்கே தகுத போனவா 3க்கு மறுவீட்டுக்கு வந்தா. எனக்கு அவனை பிடிக்கல, நான் போக மாட்டேன். அத கல்யாணத்துல இருந்து சொல்லி போகல. நாங்க எல்லாரும் எதுக்கு என்ன நமக்கெல்லாம் அப்படியே பார்த்தா அத்தால வெட்டி போடலாமான்னு தோணுது. ஆனா பெத்தவன் எப்படி இருக்கும்? அழுது கண்ணீர் விடுது. நடக்கல. வாழ்க்கை இப்படி போது. அன்னைக்கு அப்படி இல்ல. கல்யாணம் கனவே புல்லு தமிழ் இப்ப எங்க போகுது? தகடு தமிழ் அந்த புல்லா? ஆமா, நீரும் புல்லுக்கு போயிட்டேறாங்க. இப்ப அப்படித்தான். அந்த காலத்துல தான் குடிச்சிட்டு இருந்தாலும் மாப்பிள்ள அப்படின்னு அன்னைக்கு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. ஏன்னா நாட்டை நல்ல அறிவு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இப்படி போயிட்டு நாட்டை அரசாங்கம் 4-3 ரெண்டாக்கும் ஆகிட்டு இருக்குதா. கோட்டை இடியும் குச்சி கட்டணம் செஞ்சு கோட்டை சேரங்கோட்டை பல்லவங்கட்டை சோழங்கோட்டை கோட்டை கோட்டையா இருந்து அத்தனை இடிச்சு கோட்டைக்கு ஒரு கம்பு குச்சி போட்டான். என்ன அவ்வளவுதான். கோட்டை இடியும் குச்சி கோட்டை மரியாதை எல்லாம் அர்த்தம் நிறைய உண்டு. ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி டக்கு டக்கு எவ்வளவு யோசிச்சு பாருங்க. பகை பகை கல்யாணம் பண்ணா உறவு உண்டு. இப்ப உறவே கிடையாது. யாருக்கு தெரியவே செய்யாது. ஆமா, நாடு நாசமா போயிட்டே இருக்கு. ஆமா, ஒரு இடத்துல போய் பிள்ளையும் மகளாங்கிறான், மாப்பிள்ளையும் உழைக்கிறான். ஆமா, அது என்ன முறை? என்ன முடிஞ்சு ஏக்கா கோவத்திலே போறேன். யாருக்கு முடிய போறது இடத்துலயா சீருக்கு எம்ஏ போட்டு கொண்டாங்க. நிலைமை சரி சரி ஐயா உண்டு. ஆமா, அடிமக்கா களிமாக்கு அவனிதனையாள மயம் ஏகம் திட்டி நாராயண தோஷகளி யுகத்தை வெற்றி அறுத்திடவே வார அறைய வார அறைய வார அறைய வார முன்னுள்ள ராமர்
எங்கும் நிறைந்தவதான் எங்கமயமானவதான் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண ஐயா வார எங்களுடைய ஐயா வார பரியேறி தானமது கண்ணியாகுமரிக்கு வடக்கே பதியமைக்கு ஆனமுள்ள தேவனெல்லாம் பூமியுள்ள நடுவையும் மற்றுமுள்ள தேவனெல்லாம் வைகுண்டே ஐயா வார எங்களுடைய ஐயா நாகவடமதிலே வைகுண்ட ரசமந்து நாகவிதமாக வடிவூ 24 ஒன்று என்பது போதும் கேளையா உலகமெல்லாம் ஒரு குடைக்குள்ள ஐயா வார ஐயா வார ஐயா வார ராசாவும் போனாண்டி ரசனுடைய ஐகூண்ட ராசன் வந்து வைக்கிய கஞ்சாவினுமே ஐயா வார யாருக்கு வேகப்பட்டு கூடி ஐயா வார கூடி நிற்பாரை குடலை விழுங்கிடவும் முன்வைத்து விழுவாரை கூடி அழைக்கிடவும் இப்போது சேர்ந்த படையருங்க ஐயா வார கணபதி நாராயணம் மூடி சூடியில் மலை என்று நம்பினவர்களுக்கு சாட்சி தூயை ஐயா வார ஐயா வார ஐயா வார ஆடிக்குள்ளாடி 5 நாளிகைக்குள் கடல் ஓடும் முன்னே ஐயா வார ஐயா வார ஐயா வார அல்கொண்ட படி சூடி எல்கொண்ட படையனுக்கு படி குடித்து தூயமணி மாறு சூடி மாய கலியருக்கு நாட்டு மொழி இறங்கி நாராயண வார ஐயா 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 வார
மக்களே, கும்மி எடுத்தவங்களுக்கு ஒரு கை தட்டு. நல்லா கும்மி அடிங்க, கொஞ்சம் உடம்பு சீராமா. ஒரு பிள்ளைய பத்திர வந்து இப்படி போயிட்டா உடம்பெல்லாம் பார்க்கணுமாக்கா. உடலுக்குள்ளே குறியாக ஐயா சொல்ல உடம்பு பேணுங்க. இந்த உலகத்துல பெரிய சொத்து தெரியுமா? கோடி கோடியா பணம் இல்ல, பெரிய மாடி இல்ல, அரங்க முழுக்க தங்கம் இல்ல, எல்லாம் இருந்து உடம்பு நல்லாலன்னு வையி என்ன இருக்கு? ஒண்ணு ஆக உடல் சுகம் தான் உலகத்துல பெரியது. அந்த உடம்பு பேணுங்க, அதுதான் வேணும். என்னத்த பேணி எல்லாம் போச்சு. இருந்தா இடுப்பு வலி, சுத்த வச்சா குறுக்கு வலி, நடந்தா மூட்டு வலி. எம்மா பெருக்குது. நான் 2 இட்லி தான் திம்பேன். ஆனா உடம்பு அப்படி ஆயிடுச்சு. அப்படிங்கிறோம் நம்ம என்ன செய்யுது? உடம்பு பார்க்கணும். உடம்புக்குள்ள யார் இருக்கா? உடம்புக்குள்ள யார் இருக்கா? உயிர். அந்த உயிர் பரம்பரை யார் தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அப்ப வைகுண்டசாமி கோயிலே இருக்காரு. உனக்குள்ள இருக்கிற அழகா சொல்ற அத பேணணும். அப்ப உடம்ப பேணணும்னா என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். நல்ல சிக்கன் மட்டன் பிடிக்கணும் ஐயா. உடம்ப ஏத்தணும். நான் என்ன பிரயோஜனம் பண்ண அவர் என்ன சொல்லியிருக்கேன்? பின்ன உடம்பு வைக்கணும்னா ஏங்க சிக்கன் மட்டன் சாப்பிட்டா நல்லா வரும். அப்படியா மக்கா? கறியெல்லாம் சாப்பிட்டா வந்துருமா? ஆமா, சிலவன் 60 வயசு மேலதான் கறி சாப்பிடாதான் உபதேசம் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி நல்லா திண்டு எடுத்து திட்டு அதுக்கு பிறகு பழைய பழத்துல இருப்பான். மத்தன முடியாது இல்லையா? ஒன்ன தின்னாதப்பா. என்னைக்கு இந்த காவியை கட்டனோ அதுக்கு முன்னால இருந்தே நம்ம அதெல்லாம் ஒரு புண்ணியங்களை ஐயா தந்ததுதான். அதனாலதான் நான் எங்க போனாலும் ஸ்ட்ராங்கா சொல்லிடுவேன். அதனால அசைவம் சாப்பிடப்படாது. இதுக்குதான் 11 வருஷம் உனக்கு கச்சேரி தரல. இங்க வந்து இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணிருந்தோம்ல உனக்கு கச்சேரி தரல. அசைவம்னா கோழி, ஆடு, மாடு, புரோட்டாக்கு அதானே மேட்சா இருக்கும். புரோட்டாவுக்கு நல்லா இருக்குமா? முதல்ல புரோட்டாவே தள்ளப்படாது. அது நிறையா. அது ஒரு காலத்துல பசை சோறுல ஒட்டுற நோட்டீஸ் அதான் பசையா தளர்த்தோம். இப்ப அதை நம்ம ஆளு கீசுறான். நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது சோத்து பசைன்னு ஓட்ட விட்டுவோம். ஸ்கூல்ல படிக்கும் போது சோத்து பசை இருக்கு இல்லையா, அதான் ஓட்ட விட்டுவோம். அது சாப்பிட இல்லையா? அப்ப அது ரொம்ப நேரம் அப்ப ஓட்டுனா இப்ப சாப்பிடுவோம். ஒட்ட சாப்பிடுவோம். ஏன் செவுர்ல ஒட்டுற மாதிரி தான் உங்க குடல் கூடயும் ஒட்டு கிடக்கும். அதை விஷம் அப்படி சொலவு மாதிரி வீசுவான். அங்கே ஏகப்பட்ட கொசு தொந்தரும். அப்ப பார்த்தா ஒரு 100 கொசு வரும். அதையும் சேர்த்து அடிப்பான். சொன்னாங்க கொசு கல்சுக்குள்ள போயிடும். எண்ணெயில போட்டா செத்தாயிரும். எண்ணெயில போட்டு செத்தாயிரும். இந்த மாதிரி ஆள வச்சுக்கிட்டு நான் பூரிச்சு அழகா இருக்கும். இப்ப 35 வயசுக்குள்ள நிறைய பேர் ஹார்ட் அட்டாக். அது காரணம் என்ன? போர் வெள்ளை கொக்குங்காது புழுதிங்க போலை கட்டி புளியட்டி கொக்க கண்டே சிவனேயா. கொக்குக்கு இறை புழு. அந்த புழுவை அது சாப்பிட போற நேரத்துல புழு எட்டி கொத்திச்சான். இது ஐயா சொல்லிருக்காரு. புழு கொத்துமா? கொத்த முடியுமா? முடியாது. அப்ப அதோட தன்மை என்ன? அதன் இறை அதற்கு விஷமாக மாறும். உணவே விஷமா மாறுச்சு. ஒரு காலத்துல சக்கரை வியாதினா தெரியாது, ஏதாவது பணக்காரனுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஊர்ல 10 பேர் இருந்த 9 பேருக்கு சக்கரை. ஆமா, டீ கடைக்காரன் போடும்போதே நிலைமைய பாத்தீங்களா? ஏன் உடல் உழைப்பு இல்லை, கண்டபடி கண்டதை சாப்பிடுறோம், இதெல்லாம் தெரிஞ்சுறோம். உணவே உங்களுக்கு விஷமாகுது. ஐயா சொன்னது பலிக்குதா இல்லையா? அதுதான் மக்கா ஐயா சொன்னபடிதான் நடந்து கொண்டு இருக்கு. எதுவும் மாறல, உறவு மாறல, உலகம் மாறல, பகவான் நெடுவி வைத்தது அப்படியே நடக்கிறது. அது மாறணும்னா ஆணும் பெண்ணா வாழ்க்கையில இந்த நிலை. அதனால உடம்ப பேடுங்க. உடம்புன்னா அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரீங்க.
சிரிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் அதிகமா நாளை விட்டுருவோம். 5 மணிக்கு எந்திரிங்க. காணாது இன்னும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. அப்ப 6 மணிக்கு அதுவும் முடியாதா? அப்பதான் லேசா கண் முழிப்போம். 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் யோகி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் பெரிய ஞானி மனுஷன். ஆனா அதுக்கு பிறகு எந்திரிக்கவெல்லாம் துரோகி, அசுரை. நீங்க எப்படி எந்திரிக்கணும்னு இனி நீங்களே முடிவு. கரெக்டா 4 மணிக்கு எழுப்போம் ஐயா. என்னய்யா? அப்பதான் பால் எடுக்க முடியும். ஓ, மாட்டு பால். அப்ப மாடு யோகி, நானும் யோகி. ஏம்மா, இது விளையாட்டுக்கு சொல்லல, எல்லாம் எந்திரிக்கணும். ஆமா, பிடித்தட்டை வச்சு முடிக்க ராத்திரி 12 மணி ஆகும். ஆமா, சனிக்கிழமை வருவான், அவளை திப்புக்கு பிடிக்கும், ஒடிச்சு போயிடுவான். என்ன செய்யறது? முடிச்சு பார்க்கத்தான் வேணும். அப்படிதான் நமக்கு உங்க தொழிலே அதுவா இருக்கு. பாவம், கஷ்டப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு விவகாரத்தை எந்த ஆட்சியாளரும் செய்யவில்லை என்றுதான் வேதனையோடு இருக்கிறேன். இந்த மக்கள் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்து மக்கள், அதிலும் நெல்லை தென்காசி மாவட்ட மக்கள் வீடு சுத்தே தன்னுடைய தொழிலாக வைத்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு ஒரு விடுகாலம் கொடுப்பதற்கு யார் ஆட்சியாக வரமாட்டார்களா என்று ஏங்கித்தான் பார்க்கிறோம். வழியே இல்லையா மக்கா? நீங்க அதோடுதானே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஒரு விடுகாலம் ஐயா தருவார். நிச்சயமா நம்பிக்கையோடு நாம் பயணப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். ஐயா திருமணவை
நீ அடிக்குதையா சிங்கார தோப்பினிலே சிங்காரமானவரே எழுந்தோடி வாழுமையா திருமணவை பதிவாழ்வனே அருசக்தி நாயகரே இருளிக்கும் வைகுண்டமே கடிமொழிக்கும் வைகுண்டமே ஐயா ஐயா வைகுண்டா ஐயா 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 வைகுண்டா கனவை பதிவாழ்வனே தீவினை ஒருத்தவரே தட்டுங்க நல்ல தட்டுங்க